தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மதுரை மாநகரில் அதிகாலையில் 1 மணி நேரமாக வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், இந்த மழையினால் அங்கு ஏதேனும் போக்குவரத்து சாலையில் தேங்கிய நீரினால் போக்குவரத்து ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை சொல்லுங்க. மதுரையில் திடீரென பெய்த கனமழை காரணமாக 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் மதுரையில் பல்வேறு இடங்களில் கனமழையானது பெய்தது. குறிப்பாக பெரியார் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளிலே இந்த கனமழையினால முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது தேங்கி இருந்தது. அதிகாலை பெய்த கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை அதிக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரியார் பேருந்து நிலையம், மெல்லிஸ் நகர், சிம்மக்கல், மதுரை ரயில்வே நிலையம், வைகை ஆற்று கரையோர பகுதி என 1 மணி நேரமாக அந்த தண்ணீரானது தேங்கியது. பின்பு அந்த தண்ணீரானது மாநகராட்சி அதிகாரிகளால் வெளியேற்றப்பட்டது. மேலும் அந்த தண்ணீரானது வடிவதற்கு காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலானது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென பெய்த மழை காரணமாக இது ஏற்பட்டிருக்கிறது. இதே போல மதுரை மாநகர பகுதிக்கான செல்லூர், நரிமேடு, ரத்தனரி உள்ளிட்ட பகுதிகளிலே கனமழையானது பெய்த நிலையிலும் அந்த பகுதியிலும் தண்ணீர் தூர்ந்ததனால் அந்த பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்பட்டது. குறிப்பாக ஆரப்பாளையம், தத்தநேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகியிருந்தது. தொடர்ந்து தண்ணீர் தற்போது வடிந்ததன் காரணமாக பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை வழக்கம் போல செயல்படுகிறது. இதுக்கு முன்னாடி அதிகாலை பெய்த மழை என்பதன் காரணமாக எதிர்பாராத விதமாக திடீரென பெய்த மழை காரணமாக தான் இந்த பொதுமக்களுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாழ்வான பகுதிகளாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெரியார் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், மெல்லிஸ் நகர் மற்றும் மாரப்பாளையம், செல்லூர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளிலே தண்ணீரானது தேங்கி இருந்தது. மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக அந்த வடிகாலிலே சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டதன் அடிப்படையிலே தண்ணீரானது அந்த வடிகாலுக்கு சென்று வைகை ஆற்றுக்குள் சென்று இருக்கிறது. மேலும் தற்போதைய நிலவரப்படி அந்த வைகை ஆற்றுப்படுகையிலே தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. அந்த இடத்துல கடக்க முடியாமல் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த நீரையும் உடனடியாக மின் மோட்டார் மூலம் வெளியேற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதே போன்ற மதுரை மாநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தண்ணீரானது தேங்கி இருந்தது. அதை புறம் அப்புறப்படுத்தும் பணியும் ஒரு விதம் நடந்தாலும் அதிகாலை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை அதிக அளவில் பாதிக்கப்பட்டது என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது மாநகராட்சி அதிகாரிகள் இந்த தண்ணீர் தேக்கத்தை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பகுதி மக்களின் கோரிக்கையா இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.